whatsoever என்ன நடந்தாலுமே மணி இஸ் த அல்டிமேட் கேம். கண்டிப்பாக நமக்கு காசு தேவைப்படும். மணி இஸ் சம்திங் ஈவிலோ தப்பான விஷயமோ இவங்களுக்கு மட்டும் தான் கிடைக்கும் அவங்களுக்கு மட்டும் தான் கிடைக்காது அப்படிங்கிறதுனால சில விஷயம் நம்ம வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். பிகாஸ் மணி இஸ் நாட் ஈஸி. சம்பாதிக்கிறது ரொம்ப ஈஸி கிடையாது, செலவு பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஸோ ரூபா சம்பாதிக்கிறதுனால இட் இஸ் வெரி டஃப். என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். ஸோ அதை வச்சு நான் எனக்கு ஒரு 5 விஷயம் சொல்கிறேன். இந்த 5 விஷயத்தையும் நீங்கள் பண்ணவே கூடாது. ஸோ அப்படி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா மணி சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டம். கையில் இருந்தாலுமே ஈஸியாக செலவு பண்ணிவிடுங்க. மணி வில் பி that evil. உங்களுக்கு ரொம்ப ஈவிலாக தான் மணி தெரியும். ஸோ அது எல்லாங்கிறது இந்த வீடியோக்குள்ள கிளியர் கட்டாக பார்க்கலாம். And let's roll the intro. Number 1, being in a job which you hate. உனக்கு ரொம்ப பிடிக்காத ஜாப்லேயே திரும்ப அங்கேயே உட்காந்துட்டு இருக்கிறது. கண்டிப்பாக ஃபேமிலி சுச்சுவேஷன் இருக்குது. நானும் அந்த ஃபேமிலி சுச்சுவேஷனில் இருந்திருக்கேன். எடுத்தோடனே பேஷன் கிட்டலாம் போக முடியாது. we need some money, ஃபேமிலி ரன் பண்ணுறதுக்கு, சாப்பிட்றதுக்கு, துணி வாங்குறதுக்கு, தங்குறதுக்கு. ஸோ அதுக்காக உனக்கு பிடிச்ச ஜாப் தான் நீ பண்ணணும். ஸோ தேட ஆரம்பிக்கணும். இட்ஸ் லைக் தேடினா தான் எல்லாமே கிடைக்கும். உனக்கு பிடிக்காத ஜாப்ல இருந்தீங்கன்னா ஒரு ஹையர் ப்ரமோஷன் வாங்குறதுக்கு உனக்கு பிடிக்காது. அதில் வந்து நீ 100% செய்ய மாட்டேன். ஆல்மோஸ்ட் உன்னால் ஒரு சேலரி ஹைக்கே உன்னால் வாங்க முடியாது. பிகாஸ் உனக்கு அது பிடிக்காதனால நம்ம எப்பயுமே அதில் ஒரு 100% பண்ண மாட்டோம். அப்படி அதில் ஒரு 100% பண்ணலினா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு அதில் ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் கிடைக்காது. ஃபுல்ஃபில்மெண்ட் கிடைக்காத போது உனக்கு நீ ஹைக் எதிர்பார்க்க முடியாது. உன் கூட இருக்கவங்களாம் பெரிய பொசிஷன்ஸ் போயிட்டு இருப்பாங்க. நம்மளால் பெரிய பொசிஷன்ஸ் போக முடியாமல் ரீசன்ஸ் இருக்கலாம். உனக்கு அந்த ஜாப் பிடிக்கணும், நீ செய்கிற வேலை பிடிச்சாதான் உனக்கு அதில் இன்க்ரிமெண்ட்டோ இல்லை நீயே நிறைய ஏர்ன் பண்ண முடியும். உன்னோட பொட்டன்ஷியலை ஃபுல்லாக கொடுக்க முடியும், நிறையா சம்பாதிக்க முடியும். உனக்கு அது பிடிக்கலாம் ஆட்டோமேட்டிக்காக நீ அதில் ஷைன் பண்ணவே முடியாது. ஸோ உனக்கு பிடிக்காத ஜாபாக இருந்துச்சுன்னா ஒரு 5 to 6 months ஃபுல்லாக ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒரு நல்ல ஜாப் உனக்காக செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் குவிட் திஸ் ஜாப். பிகாஸ் நீ இதில் இருக்கிற வரைக்கும் உன்னால் ஃபுல் பொட்டன்ஷியலாக ஏர்ன் பண்ணவே முடியாது. பிகாஸ் உன்னோட பொட்டன்ஷியல் நிறையா இருக்கலாம், நிறையா சம்பாதிக்கிறதுக்கு வழியும் இருக்கலாம். விச் கீப்ஸ் யூ புவர். பிஃபோர் கெட்டிங் இன்டு திஸ் நெக்ஸ்ட் பாயிண்ட், இந்த சீசனில் பார்த்தீங்கன்னா ட்ரையர் ப்ளஸ் கோல்டராகவும் இருக்கும். ஸோ இந்த சீசனில் உங்களுக்கு அகைன் ப்ராப்ளம்ஸ் நிறைய வரும். பிகாஸ் இந்த சீசனில் ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஓவர் ப்ரொடியூஸ் ஆஃப் சீபம் இருக்கும். சீபம் வந்து உங்களோட ஸ்கின் ஹைட்ரேட் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் ஓவர் ப்ரொடியூஸ் ஆச்சுன்னா உங்களோட போர்ட்ஸை கிளாக் அப் பண்ணிடும். ஸோ அதனால உங்களுக்கு அகைன் பிரேக் அவுட் ப்ராப்ளம் நிறைய வரும். ஸோ அதுக்கு சொல்யூஷனா டெர்மாகோஸ் சாலிசிலிக் ஆசிட் ரேஞ்சில் 1% சாலிசிலிக் ஆசிட் ஜெல் ஃபேஸ் வாஷ் அண்ட் 2% சாலிசிலிக் ஆசிட் ஃபேஸ் சீரம் உங்களோட ஸ்கின் அகைன்ல இருந்து லைக் சேஃப் கார்ட் பண்ணவும் உங்களுக்கு ஒரு கிளியர் ஸ்கின் கொடுக்கறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இதுல ஹீரோ இன்கிரிடியன்ட் பார்த்தீங்கன்னா சாலிசிலிக் ஆசிட். இந்த சாலிசிலிக் ஆசிட் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். எதுலன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்லார்ஜ்டு போர்ஸை ப்ரிவென்ட் பண்றதுக்கு, பிளாக் ஹெட்ஸ் அண்ட் அகைன் பிரேக் அவுட்ஸ் இதெல்லாத்தையும் ரெடியூஸ் பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்க போது. அண்ட் இந்த கிளாகிங் ஏற்படுது பாத்தீங்களா, அந்த கிளாகிங் குறைக்கிறதுக்கும் ஒரு நியூ செல்லை க்ரோ பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். போது நியூ செல் க்ரோ ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கா இந்த அகைன் பிரேக் அவுட்ஸ் கம்மியாயிடும். உங்களுக்கு கிளியர் ஸ்கின் கிடைக்கும். மெயின் விஷயம் இதோட ஆக்டிவ் பிம்பிள்ஸ் அண்ட் அகைனை ரொம்பவே குறைக்க போகுது. இதோட யூசேஜ் ரொம்ப ஈஸி. இந்த 2% சாலிசிலிக் ஆசிட் ஃபேஸ் சீரம் நீங்க டெய்லி பயன்படுத்தலாம். 2 to 3 drops எடுத்து ஒரு சர்க்குலர் மோஷன் லைக் அப்வர்ட் சர்க்குலர் மோஷன்ல உங்களோட ஸ்கின் அதாவது உங்க ஃபேஸ் அண்ட் நெக் ஏரியா நீங்க அப்ளை பண்ணிட்டு விட்டுட்டீங்கன்னா அது உங்க ஸ்கின்னுக்கு ஃபுல்லா அப்சர்வ் ஆகும். ஸோ அப்சர்வ் ஆகும்போது உங்களுக்கு ரிசல்ட்ஸ் கொடுக்க ஆரம்பிக்கும். அண்ட் இந்த ஃபேஸ் சீரம் நீங்க அப்ளை பண்ணிட்டு ஒரு ப்ராட் ஸ்பெக்ட்ரம் சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணீங்கன்னா இதோட ரிசல்ட்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும். இது போத் மார்னிங் அண்ட் ஈவினிங் நீங்க பயன்படுத்தலாம். அண்ட் கமிங் டு தி 1% சாலிசிலிக் ஜெல் ஃபேஸ் வாஷ். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா மார்னிங் அண்ட் நைட், ஈவினிங் அதாவது மார்னிங் இல்லை ஈவினிங், மார்னிங் இல்லை நைட் நீங்க பயன்படுத்தலாம். ஜென்டில் அமௌண்ட் நீங்க எடுத்துட்டு ஒரு சர்க்குலர் மோஷன்ல எப்பயும் போலவே ஃபேஸ் வாஷ் பண்ற மாதிரி தான் ஒரு அப்வர்ட் சர்க்குலர் மோஷன்ல நீங்க நல்லா அப்ளை பண்ணிட்டு ஜென்டிலா ஒரு 2 to 3 minutes வச்சுட்டு நீங்க வாட்டரை வச்சு ரிமூவ் பண்ணிட்டு அண்ட் பேட் ஜென்டிலா ட்ரை பண்ணிட்டு விட்டுருங்க. ஸோ மார்னிங் அண்ட் நைட் யூஸ் பண்ணலாம். எவ்ரிடே யூசேஜ் முடிஞ்ச வரைக்கும் ஒரு ப்ராட் ஸ்பெக்ட்ரம் சன்ஸ்கிரீன் நீங்க அப்ளை பண்ண பாருங்க இந்த 2 ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்ணும்போது. அண்ட் பிஃபோர் யூசிங் திஸ் ப்ராடக்ட் ஒரு பேட்ச் டெஸ்ட், அதாவது நெக் ஏரியா இல்ல ஹேண்ட் ஏதாவது ஒரு இடத்துல ஒரு பேட்ச் டெஸ்ட் யூஸ் பண்ணிட்டு இந்த ப்ராடக்ட்டை பயன்படுத்து. அண்ட் உங்ககிட்ட நான் வரும்போது ஒரு கூப்பன் கோட் எல்லாம் வர மாட்டேன். நீங்க Maverick 2022 அப்படிங்கிற கூப்பன் கோட் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 20% ஆஃப் கிடைக்கும் அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்ல. நான் இது வந்து என்னோட கசின், அதாவது என்னோட கசின் தம்பிக்கு நான் இதை யூஸ் பண்ணி பார்த்தேன். ஒரு 15 to 20 days நல்ல ரிசல்ட்ஸ் கொஞ்சமா தெரிய ஆரம்பிச்சிச்சு. பட் ஒரு நல்ல ரிசல்ட் வேணும் ஒரு 60 to 90 days யூஸ் பண்ணீங்கன்னா ஒரு நல்ல ரிசல்ட்ஸ் தெரியும். அப்சல்யூட்லி ஒரு குட் ப்ராடக்ட். கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் அகைனை கண்ட்ரோல் பண்றதுக்கும் கிளியர் அண்ட் ஹெல்த்தியர் ஸ்கின்னுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்.
நம்பர் 2, ஓவர் ஸ்பெண்டிங். சி ஒரு 20,000 தான் வாங்குறேன், 30,000 தான் வாங்குறேன், இல்லை எங்கள் அம்மா எனக்கு 100 ரூபா தான் பேக்கெட் பண்ணி தருவாங்க, நான் இப்போ தான் ஜாப் போகிறேன், எனக்கு காசை சேவ் பண்ணுற தெரியலனா, சேவ் பண்ண தெரியலனாலும் பரவாயில்ல, ஓவர் ஸ்பெண்டிங் பண்ணக்கூடாது. சி ஓவர் ஸ்பெண்டிங் நீ காலேஜ்லேருந்தே கற்றுக்க ஆரம்பிக்கணும். சி ஓவர் ஸ்பெண்டிங்கிறது உனக்கு 100 ரூபா கொடுக்குறாங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 20 ரூபா கூட அதில் நீ சேர்த்து வைக்க முடியலனா இட்ஸ் அட் அ வேஸ்ட். ஏன் இது வேஸ்ட் அப்படின்னு சொல்கிறேன்னா, உனக்கு அந்த இடத்துலயே உனக்கு வந்து 20 ரூபா சேர்த்து வைக்க முடியல, ஓவர் ஸ்பெண்டிங் பண்ணுற, கொடுக்குற 100 ரூபாவோட 110 ரூபா செலவாயிடுச்சு, ஃப்ரெண்டு கிட்ட 10 ரூபா வாங்கி செலவு பண்ண அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா அதே தான் உன்னோட ஜாப் கெரியர் வரப்பையும் நீ பண்ண போற. நீ இல்லை நானும் இதை பண்ணியிருக்கேன், அந்த மிஸ்டேக்ஸ்னால தான் நான் சொல்கிறேன். பிகாஸ் அந்த காசு செலவு பண்ணுறது ஆர்வமாக இருக்கும். அந்த மாதம் ஸ்டார்டிங்கில் அப்படி நிறைய காசு இருக்கும், டக்கு டக்குன்னு எடுத்து செலவு பண்ணிகிட்டே இருப்போம், கடைசியாக பார்த்தா மந்த் எண்டில் காசு இருக்காது. தட் இஸ் கால்ட் ஓவர் ஸ்பெண்டிங். அந்த ஓவர் ஸ்பெண்டிங் பாயிண்ட் போயிட்டா 20,000 கூட நம்மளால ஒரு 1000 சேவ் பண்ண முடியும். அதுக்கு எக்ஸ்பெண்டிச்சரை குறைக்க ஆரம்பிக்கணும், கண்ட்ரோல் இருக்கணும். மணி சம்பாதிக்க ஆசை இருக்கணுமே தவிர ஓவரா டூ மச்சா ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு அந்த ஆசை வரக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சாதான் லட்ச ரூபாய் கோடி ரூபாய் சேரும். அதுக்கு மேலே 1 ரூபாய் சேர்த்து வைக்கணும், அந்த 1 ரூபாய் சேர்த்து வச்சாதான் இதெல்லாம் சேரும். நம்பர் 3, நெகட்டிவ் திங்கிங். ஸோ உன்னோட திங்கிங் எப்பயுமே பாசிட்டிவாக இருக்கணும். அதான் நான் முன்னாடியே சொன்னேன்ல, மணியை பற்றின தாட் வந்து பர்ஃபெக்டாக இருக்கணும். எப்போ பார்த்தாலும் மணி இது இருக்கிறவனுக்கு தாண்டா வந்துக்கிட்டே இருக்கும், நமக்குலாம் வரவே வராது, சம்பாதிக்கவே விட மாட்டேன், நம்ம இப்படி நோ. இந்தியாவில் கிரியேட்டர்ஸ் மட்டுமே நார்த்தில் மில்லியன்ஸ் ஆஃப் மணி மேக் பண்ணுறாங்க. நிறைய கிரியேட்டர்ஸ் நான் பார்த்த வரைக்கும் நிறைய கிரியேட்டர்ஸ் ஏர்ன் பண்ணுறாங்க. பிகாஸ் அவங்களோட ஃபுல் பொட்டென்ஷியல் கொடுக்குறாங்க. மணியை நெகட்டிவாக பார்க்குறதில்ல, இவனுக்கு தான் கிடைக்குது, அவனுக்கு தான் கிடைக்குது, நானும் ஒர்க் பண்ணுறேன், நானும் இப்படி பண்ணால் சம்பாதிக்க முடியுமா, இதை நான் பண்ணுறேன், இது பண்ணால் ஒர்க் பண்ண முடியுமா, ஓகே எனக்கு 15 மணி நேரம் வேலை செஞ்சால் ஒர்க் பண்ண முடிஞ்சா எனக்கு நிறைய சம்பாதிக்க முடியுமா, நான் பண்ணுறேன் அப்படிங்கிற பொட்டென்ஷியல் அவங்களுக்கு ஒரு சர்க்கிள் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதை உடச்சி தள்ளிட்டு நான் நிறையா பண்ணுவேன், எல்லாத்து மாதிரி நான் சூப்பராக பண்ணுவேன், நிறைய கற்றுப்பேன், நிறைய லேர்ன் பண்ணிப்பேன் அப்படிங்கிற ஒரு திங்கிங் வரும்போது மணி சம்பாதிக்கணும் திங்கிங் வந்துடுது. ஸோ நெகட்டிவ் மணியோட இம்பாக்ட், அந்த நெகட்டிவ் இம்பாக்ட்லாம் அழிஞ்சு போய் பாசிட்டிவ் இம்பாக்ட் வர ஆரம்பிச்சிருச்சு. தே ஆர் லவ்விங் மணி. உனக்கு ஒரு மணியை பிடிச்சிருக்கு. சி ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள், உனக்கு ஒரு விஷயத்தை பிடிச்சி லவ் பண்ணுறீங்கன்னா அது மேலே ஆர்வம் அதிகமாகும், இன்னும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன், அது மேலே பாஸ் அதிகமாகும், லைக் எமோஷன்ஸ் நிறையா இருக்கும். அதே மாதிரி தான் மணி மேலேயும் நீ லவ் பண்ண ஆரம்பிக்கணும். யூ ஹேவ் டு லவ் மணி. நம்பர் 4, ஹேங்கிங் அவுட் வித் டாக்ஸிக் பீப்புள். டாக்ஸிக் பீப்புள். சி ஃப்ரெண்ட்ஸ் இந்த டீனேஜில் உன்னை 90% வேறு மாதிரி கொண்டு போகக்கூடாது. ஸோ உன்னோட க்ரோத் மைண்ட் செட்டோட தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கணும். அந்த டாக்ஸிக் பீப்புளோட நீ சுற்றிட்டு இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்ககிட்ட இருக்க காசெல்லாம் அழிச்சிருவாங்க, டைம் எல்லாத்தையும் எடுத்துருவாங்க, ஆட்டோமேட்டிக்காக சம்பாதிக்கிறங்கிற நீ யோசிக்கிற டைம் கூட அவங்க எடுத்துருவாங்க, நீ சேர்த்து வைக்கிங்கிற 10 ரூபா கூட செலவு பண்ணின்னு சொல்லிடுவாங்க டாக்ஸிக் பீப்புள். ஃபார் எக்ஸாம்பிள், நான் படத்துக்கே போகக்கூடாது, நீ ஃப்ரெண்ட்ஸோடய சுற்றக்கூடாது, ஃப்ரெண்ட்ஸ்னாவே இப்படி அப்படி நான் சொல்லவே மாட்டேன். தேர் ஆர் குட் ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் இருக்காங்க. பட் கரெக்டான ஃப்ரெண்ட்ஸ் பிக் பண்ணணும் நம்ம. பிகாஸ் இந்த டாக்ஸிக் பீப்புள் வந்து நீ 20 ரூபா சேர்த்துன்னு நினைக்கும் போது மச்சா படத்துக்கு 30 ரூபா செலவு பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா தேர் டாக்ஸிக் பீப்புள். நீ இதை சேர்த்து வைக்கணும்னு சொல்லி கூட அவங்க என்ன சொல்லுவாங்க, வாடா அப்புறம் சேர்த்து வச்சுக்கிறேன், இந்த வயசில் போகாமல் இந்த வயசில் அப்படின்லாம் சொல்கிறேன்னுச்சுன்னா ரிமூவ் தெம் ஃப்ரம் யுவர் லைஃப். அவங்க இருக்கிற வரைக்கும் நல்ல லைக் பெருசாக முடியாது. அவங்க பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருந்தாலுமே சரி, டாக்ஸிக்காக இருந்தாங்கன்னா ப்ளீஸ் ரிமூவ் தெம். நம்பர் 5, அவாய்டிங் ஃபீட்பேக். சி ஃபீட்பேக் கொடுக்கும்போது நம்ம வந்து நெக்லெக்ட் பண்ணுறது. உங்கள் ஒர்க்கில் இருந்தாலும் சரி, உங்கள் அப்பா அம்மா இருந்தாலும் சரி, இது தப்புடா, இப்படி பண்ணுற, நீ மாற்றிக்கோ, தட்ஸ் கால்ட் ஃபீட்பேக். ஏன் இதை சொல்கிறேன்னா, சி உன்னோட ஆஃபீஸில் சொல்லுவாங்க, நீ இப்படி ஒர்க் பண்ணுப்பா, ஃபீட்பேக் இந்த மாதிரி பண்ண நல்ல ஏர்னிங்ஸ் வரும், நீ இப்போ ஆன் சைட் போவேன், இன்னும் பிஸ்னஸாக இருந்தால் கூட ஃபீட்பேக்ஸ் வாங்குவோம், எல்லா இடத்துலையும் ஃபீட்பேக்ஸ், காலேஜில் ஃபீட்பேக் வாங்க. ஆனால் அதே நம்ம வீட்டில் பண்ணால் அதை ஃபீட்பேக்குன்னு சொல்கிறதுல திட்டுறாங்க, குத்தம் சொல்கிறாங்க, தப்பாக சொல்கிறாங்க, அசிங்கப்படுத்துகிறாங்க அப்படின்னே சொல்கிறது. நோ, கொஞ்சம் கொஞ்சமாக ஃபீட்பேக்கிங்க உனக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. ஃபீட்பேக்னா இப்படி நீ பண்ணக்கூடாது, இந்த மாதிரி தான் செலவு பண்ணணும், இப்படிலாம் செலவு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி தருது. அது ஒரு ஃபீட்பேக்காக எடுத்துக்கணும். நம்ம அதை தப்பாக நெகட்டிவாக எடுத்துக்கிறோம். லைக் இட்ஸ் கால் லைக் இவன் திட்டிகிட்டே இருக்காரா எங்கள் அப்பா, எங்கள் எங்கள் அம்மா திட்டிகிட்டே இருக்கா, இவங்களே என்ன சொல்லிக்கிட்டே இருக்காங்கடா அப்படி நினைக்கிறதோட ஓகே தேர் கிவிங் சம் ஃபீட்பேக். இந்த ஃபீட்பேக்கை தெரிஞ்சுட்டு நம்ம ஒர்க் பண்ணோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிய ஆரம்பிச்சுன்னா யூ வில் நாட் பி அ புவர் பர்சன். கண்டிப்பாக நான் சாவறதுக்குள்ளார ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் எங்கேயோ ஒரு இடத்துல போயிடும். சத்தியமாக புவராக சாவக்கூடாது யாருமே. எல்லாத்துக்குமே அந்த ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் கிடைக்கணும்னு ஆசைப்படுறவன். பிகாஸ் எல்லாருமே நல்ல சாப்பாடு, நல்ல இடம், நல்லா தங்கறதுக்கு இது அப்படின்னு இருக்கணும்னு நினைக்கிறவன் நான் எப்பயுமே. அப்படி எல்லாருமே இருக்கணும். பிகாஸ் எல்லாருமே எல்லாத்துக்கும் எல்லாமே கிடைக்கணும். பட் அதுக்கான வேலையை நம்ம செய்கிறோமா, அது செஞ்சால் தானே நமக்கு கிடைக்கும். அதை நம்ம யோசிக்கணும். ஜஸ்ட் திங்க் அபவுட் இட். And that's it for today, boys. இன்னொரு நல்ல கான்டென்ட்டோட இந்த Maverick உங்களை பார்க்குறேன். Until then, it's bye from your Maverick. Tada, bye bye, take care, peace out.